ரைட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே அவங்க கேம்பெயினை செம்மையாக முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இனிஷியல் ஃபியூ கேம்ஸில் உங்களுக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா ரேஞ்சே வேறங்க. நிறைய தடவை தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி அவங்களுடைய மிடில் ஆர்டர் மேலே நம்பிக்கை விட்டு நிறைய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் டெவால் பிரெபிஸ் செம்மையான ஒரு ஃபைண்டாக இருக்காங்க. நூர் அகமது அப்கோர்ஸ் 10 கோடி என்ன 20 கோடி கூட வரது அப்படின்னு சொல்லலாம். லீடிங் விக்கெட் டேக்கர் அவர் தான். 24 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் தான் பர்பிள் கேப் ஹோல்டரும் கூட. ஸோ ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்ஸோட, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேட்டிங் காம்பினேஷன் ஓரளவுக்கு செட் ஆயிருக்கு. ருத்ராஜ் கைக்வாட் அது போக ஒரு ஃபாரின் ஃபினிஷர் மட்டும் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுடைய யூனிட் அப்படிங்கிறத 90% மேலே செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். இதோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்னால ஆர்சிபிக்கு பல ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எத்தனை மணிக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நார்மல் ஃபேன்ஸும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? டைம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த ப்ரெசன்டேஷன் அதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஆர்சிபிக்கு கடந்த 2 மேட்சுமே சாதகமாக போயிருக்கு. ஸோ ஜிடியை உண்மையாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்காங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் பயங்கரமான ரன் ரேட்லேயே அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்க 0.2 தான் இருக்காங்க. ஆர்சிபியோட ரன் ரேட்ல கீழே இருக்காங்க. பட் இருந்தாலுமே மழையினால ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு இல்லையா? ஸோ அதனால ஆர்சிபி 17 அவங்க 18 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு போன மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்சிபி பஞ்சாப் தோக்கணும், அவங்க தோக்கணும், இது பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஆர்சிபி ஜெயிச்சா மட்டும் போதும், டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கான சான்ஸ் அமோகமா இருக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்ச் ஒரு சூப்பர் மேட்சுங்க. ஏன்னா ஜெயிக்கிறவங்க டாப் 2க்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. மும்பை ஜெயிச்சாங்க அப்படின்னா 18 பாயிண்டோட செம்மையான ரன் ரேட் குஜராத்தை கீழே தள்ளிட்டு டாப் 2ல சீல் பண்ணிடுவாங்க. பஞ்சாப் ஜெயிச்சாங்க அப்படின்னா 20 பாயிண்டோட சீல் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபயர் 1 விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட செனாரியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் ஆர்சிபிக்கு சூப்பர் சான்ஸ் இருக்கு. எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டா அந்த லாஸ்ட் மேட்சை வின் பண்ணா மட்டும் போதும், சூப்பராக குவாலிஃபை ஆயிடலாம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா வின் பண்ணா மட்டும் போதும் அவங்களுக்கு டாப் 2 கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு குஜராத் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த சமயத்துல நீங்க வேணா ரன் ரேட் அது இதுங்கிற மாதிரி பேசலாம். இப்போ ஸ்வரா சொல்ல முடியும், அந்த மேட்ச் வின் பண்ணா மட்டும் போதும், எதுவுமே சொதப்பாம டாஸ் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 180 போட்டால் போதும். அவங்க சேசிங்ல கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு டீம் தான் எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடி ஒரு 220-13ங்கிற மாதிரிலாம் போட்டாங்க அப்படின்னா ஆர்சிபினால கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம். இனிஷியல் பார்ட்னர்ஷிப் மட்டும் தூக்கிட்டா போதும். விராட் கோலி மட்டும் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் சொதப்ப தான் போகிறாங்க. ஏன்னா உண்மையாலுமே பட்டிதர் ஃபார்மில் கிடையாது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் போராக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து சின்னசுவாமி வேற பயங்கரமாக ஒரு 180-200 போட்டால் போதும். சேசிங்ல பிரஷரை போடலாம். ஹேஸ்லூட் இஸ் பேக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட்டிங்ல இருந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ ஹேஸ்லூட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டெத் ஓவர்ஸ்ல மறுபடியும் போடுவாரு. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்ட்ரி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. இப்போ மெட்சல் ஸ்டாக் முதல் கொண்டு எல்லாருமே அங்கே பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது 1 வீக் தானே அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷன் போர்டில் வந்திருக்காரு. உண்மையாலுமே இந்த பிரான்ச்சைஸ் அவர் அவ்வளோ தூரம் இழுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஹேஸ்லூட் வந்தது ஒரு நல்ல ஒரு விஷயம். பேட்டிங்ல மட்டும் மிடில் ஆர்டர்ல ப்ராப்ளம் இருக்கு, அதை மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா செம்மையான ஒரு யூனிட்டா இருக்கிறாங்க. அதுல மாற்றமே இல்லை. ஸோ ஃபைனலா எவ்வளவு தூரம் ஆர்சிபி கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அந்த குவாலிஃபயர் 1 தாங்க விளையாண்டாகணும். எலிமினேட்டர் போயிட்டா ரொம்ப கஷ்டம். தொடர்ந்து 3 மேட்ச் வின் பண்ணாதான் ட்ராஃபிங்கிற மாதிரி ஆயிரும். இதே குவாலிஃபயர் போயிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய டீமை வின் பண்ணா ஃபைனல், தோத்தா இன்னொரு சான்ஸ்ங்கிற மாதிரி வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி முதல்ல அந்த குவாலிஃபயர் 1 விளையாடுறதுக்காக தான் அந்த தேடல் இவ்வளவு நாள் இருந்தது. ஸோ எல்லாமே சாதகமா நடக்குது. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸும் இன்னைக்கு வின் பண்ணிட்டாங்க. நேத்தும் பார்த்தோம் அப்படின்னா குரூசியல் மேட்சை வந்துட்டு தோக்கடிச்சிருக்காங்க, பஞ்சாபை தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாமே வழிவிடுது. இந்த வருஷம் கர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்சிபி சொதப்பாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் அவங்களுக்கு சரியா போகல. பட் இருந்தாலுமே கடைசியில் கிடைச்ச வெற்றினால ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்டோட எம்எஸ் தோனி அவர்களும் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ 6 மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வருவேன், வராமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான சைனாக முடிஞ்சிருக்கு. நிறையா ஒரு சூப்பரான டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெவால் பிரெபிஸ் சூப்பர், ஆயுஷ் மாத்ரே சூப்பர், ருத்ராஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செட் ஆயிடும். நெக்ஸ்ட் இயர் ரைனா வேற பேட்டிங் கோச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பல விஷயம் செட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த வருஷம் சிஎஸ்கேவோட கம்பேக்காகவும் நம்ம வெயிட் பண்றோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க? ஸோ கண்டிப்பா எல்எஸ்ஜியை பீட் பண்ண முடியுமா? லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி அந்த குவாலிஃபயர் ஸ்பாட்டை வந்துட்டு பிடிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.